வணக்கம் இந்தியா பிரதிபலிப்பு தீர்வினுடைய இரண்டாவது பாகம். ஸோ இதில் என்ன சொல்கிறோம்னாக்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் அதாவது இதை என்ன சொல்லுவோம்னா ஒரு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுது. அதாவது இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஒரு ரியாலிட்டி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பீனியன் பேஸ்டு அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு, அதாவது எக்கனாமிக் டேட்டா, நியூஸ், அனாலிசிஸ், ரிப்போர்ட்ஸ் அல்லது மார்க்கெட் சென்டிமெண்ட், இது எல்லாமே ஒப்பீனியன் தான் இல்லையா? ஸோ இது பையஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டா கூட இருக்கலாம். ஸோ மெயினா நம்ம ஹியூமன் என்ன ரிலே பண்றோம்? எமோஷன்ஸ், நேரேட்டிவ்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். இது நாட் ஜஸ்ட் லாஜிக் இல்லையா? ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன்ஸை பார்க்கணும். அதே மாதிரி மேனிப்புலேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஆக்ஷன்ஸ் அஃபெக்ட் த ரியாலிட்டின்னு சொல்லுவோம். இந்த மேனிப்புலேஷன் பண்ணும்பொழுது இன்வெஸ்டர்ஸ் என்ன ஆகுது, ஒரு சில ஆக்ட பிலீவ் பண்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா when they expect price ஏறுது இல்ல ஆர் செல்லிங் when the anticipated decline அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. நான் வித்துட்டேன் அதனால இந்த பிரைஸ் இறங்கும், நான் வாங்கியிருக்கேன் அந்த பிரைஸ் ஏறும் அப்படிங்கிறது தவறான பிஹேவியர் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்றோம். அதனால இதுல பிரைஸ் சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா கம்பெனிஸ், கன்சியூமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ரெஸ்பாண்ட். அது மாத்திரம் இல்லாமல் so the very fundamental investors observing there are so many inputs. அதுல பார்த்தோம்னா ஒரு செல்ஃப் ரீஇன்ஃபோர்சிங் சைக்கிள் அப்படின்னு எடுத்துப்போம். அதாவது ஒரு பாசிட்டிவ் பர்செப்ஷன் சொல்லுவோம் இல்லையா? பையிங், ரைசிங் பிரைஸ், அது ஸ்ட்ராங்கர் பர்செப்ஷனோட பண்றது. நெகட்டிவ் பர்செப்ஷன் இருக்கிறவங்க வித்து வாங்குவாங்க. ஸோ டீப்பர் பெசிமிசம்ல இருக்கிறது. ஸோ அதனால மார்க்கெட் மூவ்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பூம் பர்ஸ்ட் சைக்கிள்னு சொல்லுவோம். அந்த லூப்ஸ்ல கண்டினியூ until they break. ஸோ ஒரு ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும் இல்லையா? ஸோ அதனால தான் the examples of reflexivity in actionல பார்த்தோம்னா the dot-com bubble in 1999 2000, then ரெண்டாவது பார்த்தோம்னா US housing bubble 2003 2008, மூன்றாவது நம்ம சொன்ன இல்லையா the George Soros 1992 short of the British pound, அதை ஷார்ட் போனாரு. அதை he made a lot of money. மெயினா கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரான்னா, ஏன் இந்த பிரதிபலிப்பு தேதி முக்கியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மார்க்கெட் ஸ்லோ நாட் ஃபண்டமெண்டல் ஒண்டி வச்சு ஏறல. இதே மாதிரி எமோஷன்ஸ், பிஹேவியர்ஸ், பிலீஃப்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஏறுது. ஸோ அதனால இதை ஏன் சேர்த்து ஏறுது? இப்ப ட்ரம்ப் திடீர்னு டாரிஃப் இல்லைங்கிறாரு, மார்க்கெட் இருக்குதுல. ஸோ எமோஷன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கணும். ஃபண்டமெண்டலே ஒன்றும் கிடையாது, எல்லா கம்பெனியும் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இந்த ரிஃப்ளெக்சிவ் ஃபீட்பேக் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு growth ஸ்ட்ராங்கரா உங்களுக்கு கொடுக்கும், நல்ல ரிட்டர்னை கொடுக்கும்.